ஹாய், திஸ் இஸ் ஸ்ரீப்ரியா. வெல்கம் டு ஸ்ரீப்ரியாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹெல்தி சாலட். பச்சை வேர்க்கடலையை நம்ம வேக வச்சு கேரட், குக்கும்பர் எல்லாம் போட்டு கொஞ்சம் நட்ஸ் போட்டுக்கலாம். வால்நட்ஸோ ஊற வச்ச பாதாமோ இதெல்லாம் போட்டு நம்ம சிம்பிள் சாலட், வேறு எதுவுமே சேர்க்க தேவையில்லை. பெப்பரோ லெமன் ஜூஸோ ஆலிவ் ஆயிலோ இந்த எக்ஸ்ட்ரா கேலரி எதுவும் இல்லாமல் சிம்பிளாகவே, ஈவன் சால்ட் கூட சேர்க்க தேவையில்லை. நம்ம பச்சை வேர்க்கடலையை வேக வைக்கிறப்ப போடுற சால்ட்டே போதுமானது. இதை சிம்பிளாகவே நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இதை ஒரு டின்னருக்கு எடுத்துக்கிட்டால் ரொம்ப லைட்டாகவும் இருக்கும், ஃபில்லிங்காகவும் இருக்கும். இதை வெயிட் லாஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு ப்ரெஷர் குக்கரில் நான் ஒரு 1 லிட்டர் வாட்டர் விட்டிருக்கேன். 3 ஸ்பூன்ஸ் சால்ட் போட்டிருக்கேன். இது பச்சை வேர்க்கடலை தோலோடு உள்ளது. பார்த்திங்கன்னா நல்லா ரொம்ப பிஞ்சாக இருக்கும், ரொம்ப எலசாக, டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இதை வேக வச்சு சாப்பிட்றப்ப. இதை நம்ம 3 விசில்ஸ் விட்டு 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சு ப்ரெஷர் குக் பண்ணினா இது நல்லா வெந்திருக்கும். உப்பெல்லாம் நல்லா ஏறி இருக்கும். வெந்தோன்னா பார்க்கலாம். பச்சை வேர்க்கடலாம் நல்லா வெந்துடுச்சு. இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். வேர்க்கடலாம் வெந்துடுச்சு, வடிகட்டி எடுத்தாச்சு. கொஞ்சம் ஆறட்டும், சூடாகவும் சாப்பிடலாம். இது அப்படியே கூட உரித்து நம்ம சாப்பிட்லாம். ஒரு இதை நான் பாருங்கள், இப்படி ஒரு விரலாலே அமுக்கிறேன், அது எப்படி வருதுன்னு பாருங்கள். நல்லா வெந்திருக்கு. அப்படி இப்படி ப்ரெஸ் பண்ணாலே எப்படி சாஃப்டாக, டேஸ்ட் எக்ஸலண்ட்டாக இருக்கும். இது நல்ல கொழுப்பு இருக்கும். இந்த பச்சை வேர்க்கடலையை வேக வச்சு சாப்பிட்றப்ப லைட்டாக அப்படி பண்ண இந்த மாதிரி வேக வச்சு சாப்பிட்ணும். நம்ம வேக வச்சு தோல் உரித்த பச்சை வேர்க்கடலை, இது தோல் தனியாக இருக்குது. இது வேக வச்ச வேர்க்கடலை. 2 குக்கும்பரை நான் தோல் எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். கேரட் நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் வால்நட்ஸை நான் அந்த மாதிரி பொடியாக நறுக்கியிருக்கேன் க்ரன்ச்சி டேஸ்ட்டுக்கு. இந்த சாலட்டுக்கு நம்ம ஒன்றும் பெருசாக பண்ணவே தேவையில்லை. இது எல்லாத்தையும் நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணி ஈவன் ஆனியன், டொமேட்டோ எது வேணால் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி இந்த 4 இன்க்ரீடியண்ட்டை மட்டும் வச்சு மிக்ஸ் பண்ணி சாப்பிட வேண்டியது தான். ஹெல்த்தியான வேர்க்கடலை சாலட் ரெடி. இதை நம்ம எதுவுமே சேர்க்க தேவையில்லை. உப்போ ஆலிவ் ஆயிலோ பெப்பர் பவுடரோ சாட் மசாலாவோ எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இதுவே சாப்பிட்றதுக்கு, அப்படியே எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.